டீ, ஏசியா டீ. வான்பிறை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மத். அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, பெரியார்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உலமாக்களே, உறவாக்களே, பல பேச்சாக பேசிக் கொண்டிருக்கோம். காலங்களுடைய மாற்றம், மனிதனோட மாற்றம் எப்படி இருக்கு என்று குறிப்பாக உங்களுக்கு முன்னால் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்று எப்படி நம்ம ஹால் இருக்குன்னு பாருங்க. அல்லாவோட சேர்ந்துக்கிறது, அவன் தான் நமக்கு பெரிய பலசாலி. அவனை யாரும் உலகத்தில் வெல்ல முடியாது. அவனோட சேர்ந்துக்கிறது. எப்படி சேரணும் தெரியலையா? தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுனார். ரஹ்மத் அஸ்வர் கபீரா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பார்த்தீங்கன்னா, ரஹ்மானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ரஹ்மானை தெரிஞ்சவங்கள்ட்ட போங்க. திருப்பி உன் காதை திறந்து கேள். ஆரம்பிச்சா தலப்பா போட்டுதா தலப்பா தூக்கி கேள். ரஹ்மானை பற்றி நீ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா என்கிட்ட கேளு. நல்லா சொல்லலை, குர்ஆன்ல தேடு. நல்லா சொல்லலை. என்ன விளங்கினாரே அவர்கிட்ட போய் என்னை பற்றி தெரிஞ்சுக்க. இந்த கல்யாணத்தில் 500 பேர் வருவாங்க. எவ்வளோ பரோட்டா ஆக்குறான்னு நீ பரோட்டா மாஸ்டர்கிட்ட போய் கேட்குது. நீ அதை பார்த்தவொடனே சொன்னா, இத்தனை கிலோமா போதும், இத்தனை கோழி போதும், இத்தனை கிலோ கறி போதும். அவன்கிட்ட கேட்காம ஓய்ச்சது நீ பரோட்டா சுட்ட சங்கியில் நின்று பாதி பேர் சாப்பிடுவான், பாதி பேர் சாப்பிடாம போயிடுவான். அந்த பரோட்டா மாஸ்டர்கிட்ட கேட்டுக்க. அவன் சொன்னால் உனக்கு கண்ணியமாக இருக்கும். அல்லாஹ் அறிந்தவர்களிடம் என்ன கேட்கணும். அல்லாஹ் குர்ஆன் அல் ரஹ்மான் ஃபஸ்ஸல் கபீரா. ரஹ்மானை பற்றி தெரிஞ்சுருந்தாங்க என்கிட்டவன் நல்லா சொல்லலை. ஒரு இடத்துல நீ ஆயத்தை காட்டு. குர்ஆன்ல ஒரு இடத்துல நீ ஆயத்தை காட்டு. எவ்வளோ போலி மனுஷன் நீ, எவ்வளோ ஏமாத்து பேர் உள்ள நீ. இதான் சொன்னார் ரஹ்மான் ஃபஸ்ஸல் கபீரா. ரஹ்மானாக என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் என்ன தெரிஞ்சாங்களே அவங்கள்ட்ட போங்க. தனங்க நியாயம், தான தருமம். நீ குர்ஆன்ல தேட, குர்ஆன்ல எங்க இருக்குது? ஹதீஸ்ல எங்க இருக்குது? சொல்லதான் செய்வாங்க. அவங்கள அடைஞ்ச ரஹ்மானை தேடி கண்டுபிடிச்சாங்களே. அல்லாஹ் சொல்றாரு, ரஹ்மான் ஃபஸ்ஸல் கபீரா. என்ன தெரிஞ்சவங்கள்ட்ட போய் என்ன தெரிஞ்சுக்கணும் குர்ஆன் சொல்லுது. குர்ஆன்ல இல்லையா அட்ரஸ் தெரியாத உனக்கு? என்ன தெரியும் குர்ஆனை பற்றி? குர்ஆன்னா அர்த்தம் என்ன? இதெல்லாம் அதுக்கு அர்த்தம் சொல்லு. அலிஃப் லாம் மீம், இந்த 3 வார்த்தைக்கு அர்த்தம் யாராவது சொல்லுவீங்களா? குர்ஆன்ல தொடக்கத்தில் 3 எழுத்து அலிஃப் லாம் மீம். என்ன சொல்லுவீங்க அர்த்தம் இதுக்கு? எந்த ஹதீஸை போய் பார்த்து சொல்லுவ நீ? எந்த தஃசீரை பார்த்து நீ சொல்வதுக்கு அர்த்தம்? அதுக்கப்புறம் நான் தாலிக்கல் கிதாப் அலிஃப் லாம் மீம் 3 எழுத்துக்கு முன்னால வச்சா என்ன அர்த்தம்? அது நல்லா வச்சது. நீ எல்லாம் படிச்சு முடிச்சுட்ட, கரைச்சி குடிச்சுட்ட, டிப்ளமா வாங்கிட்ட, சன்னதை வாங்கிட்ட, பட்டம் வாங்கி சொல்றியே, முதல் 3 எழுத்துக்கு அர்த்தம் சொல்லலாம். குர்ஆனை திறப்பினவன அலிஃப் லாம் மீம் தெரியாது. நீ சொல்றது தப்பா போயிடும், விரிவுரை தவறா சொல்லுவேன். ஏன் அந்த 3 எழுத்து தனியா வச்சா? எல்லாம் தெரியும் சொல்லுவீங்க. ஆணவம் பேசுற, அகண்ட பேசுற, நீ திமிரு பிடிச்சாலேயே ஒன்றும் தெரியலங்கிறது அலிஃப் லாம் மீம். அப்படியே தலை முடிஞ்சிடு. புரிதாருக்கு தமிழ் ஃபீ ஹுதல் முத்தகீன். இந்த 3 அப்படியே சஸ்பென்ஸாக வச்சுக்கிங்க. அலிஃப்னா அல்லாஹ், லாம்னா ஜிப்ரீல், மீம்னா முஹம்மத். யார் சொன்ன தஃசீர்? இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போனா என்ன அர்த்தம் அது? அதனால நீ ஒழுங்காவே அதை பற்றி தெரிஞ்சுட்டு வரல. உனக்கு சரியா சொல்லி கொடுத்து அனுப்பல அவங்க. அதனால தான் இன்னைக்கு அது நெருக்கடியா போயிடுச்சு. ஆனா இல்ல, மாஷா அல்லாஹ், அந்த இல்ம அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான். சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய கல்வி சுத்தமான அடியார்கிட்ட கொடுத்து அவங்க மூலமா அந்த விளக்க வைக்கிறான். விளங்குகிறார்கள், விளங்கி சிறப்பாக இருக்கிறார்கள். அன்பர்கள், தாய்மார்கள், நீங்கள் அந்த விளங்க முற்படுங்க. நம்மளை யார் படைச்சான்னு நமக்கு தெரிய வேணும். இப்போ நான் பேசுகிறேன்,
நீங்கள் டிவியில் பயான் கேட்குறீங்க. நான் ஒரு நாள் ஏதோ போகிற காரில் உங்கள் ஊர் வழியாக வந்து உங்கள் ஊரில் நான் சும்மா தொழுதா என்னை பார்த்தவொடனே யாரும் சுபுரிஷாவா இந்த டிவியில் பேசுகிறேன்னு ஆமாம் அப்படியா வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள்கிட்ட சாப்பிடுங்க. பார்த்தீங்களா, தெரிஞ்சுதானே கூப்பிட்றேன். ஜும்மாவில் இந்த மாதிரி எத்தனை ஆலிம்சா வந்தாலும் திரும்பி பார்ப்பாரா? தஞ்சை மாவட்டத்தில் ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் பணக்காரன் ஜேபில்லா சட்டை கொண்டு வந்துருக்கான், பாக்கெட்டே இல்லை அவனுக்கு. என்னன்னு கேட்டேன், உங்களை ஆள் வர்றதானா பணம் கொண்டு வரக்கூடாது, வெள்ளிக்கிழமையானா இந்த ஜோபை போட்டு வர அடானியாக்காரா எல்லாம் விட்டு சுத்தப்படி சாவடி. யார்கிட்ட பேசுற? உனக்கு தெரியுமா? அல் பகைல் அதுல்லா. பத்தியா, கஞ்சன் அல்லாவுக்கு விரோதி. அப்படி நீ அல்லாவோட விரோதி ஆகிக்கிற. சொத்து பண்ணிருமா எல்லாம் நாசமா போயிடும். பெருமையா பேசுற ஜும்மாவுக்கு வந்து இமாம் கசாலி சொல்றாங்க 10 லட்சம் ஹதீஸ் ஓதுறாங்க. நீ ஜும்மாவுக்கு போகும்போது காஞ்ச ரொட்டி, பார்த்தீங்களா, அரிசி மாறுட்டி சொல்லுவாங்க சமயத்தில், காஞ்ச ரொட்டி என்ன எனக்கு ஜோப்பில் வச்சுக்கிட்டான். உனக்கு வசதி இல்லாவிட்டான் சும்மா தோன்று வீட்டுக்கு வா. வர்ற வழியில் யாராவது மிஸ்கின் இருந்தால் அந்த ரொட்டியை கொடுத்துரு. தொழுகையில் தப்பு இருந்துச்சு, நீ தொழுது சரியில்லை, அல்ல மன்னிச்சிடுவான். ஒரு துண்டு சோப்பில் வச்சுக்க. 10 லட்சம் ஹதீஸ் பணம் பண்ணவங்க காஞ்ச ரொட்டியை ஜோப்பில் வச்சுட்டு போகிறாங்கன்னா நீ அயோக்கிய. இந்த நூற்றாண்டில் பிறந்துட்டு ஜோபில்லா சட்டை போட்டுற வெள்ளிக்கிழமை இந்த ஆலிம்க தொல்லைங்கிற. ஆலிம்க இல்லாவிட்டா அவனுக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறது யாரு? ஆலிம் இல்லைன்னா நீ செத்தா கொண்டு கபரில் வைக்கிறது யாரு? ஆலிம்கள் இல்லாவிட்டா அவனுக்கு 40 பாத்தியா ஓதுறது யாரு? அவர் இல்லாமல் கல்யாணம் முடிச்சிருக்கா நீ? அவர் இல்லாமல் கபரில் கொண்டு வச்சுக்கிட்டா ஜனாதாவே? அவ்வளோ பெரிய அந்தஸ்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் அவர் அப்படி இல்லை. இருந்தால் இவங்களாம் அப்படிதான் போவான். அவர்களும் அப்படிதான். அந்த திடீர்னு தோழிமாருக்கு ஒரு ஆளை மேலே விட்டு எடுத்துறது. இமாமை எடுக்கும்போது அக்கிரமம் பார்த்தீங்களா, உள்ள வீட்டுக்கார மனுஷன் வந்திருக்கிறாரு, 6 மாதம் 7 வருஷம் இருந்திருக்கிறாரு. அதனால் உங்களை எனக்கு பிடிக்கல, நாளே நின்றுக்காங்க. என்ன தைரியமாக நீ சொல்கிறேன்? உங்கள்கிட்ட நவாபு மாதிரி ஆட்சி கொடுத்தா என்ன செய்வேன்? உங்கள்கிட்ட இந்த ஆட்சி கொடுத்தா என்ன செய்வேன்? அந்த இமாம அடிப்பணி. அதனால தான் அல்ல உன்னை புடுங்கினா, ஒன்றும் இல்லாமல் ஆகினா. என்ன இருக்கு உங்கள்கிட்ட? எங்கே போவார் ஆலிம்சா? பஞ்சாபி எங்கே கூப்பிட்டு போவார்? பிள்ளைகளை எங்கே கூப்பிட்டு போவார்? வீட்டை விட்டு வெளியே போகிறியே. அவர் ரேஷன் கடை எங்கே ரேஷனில் வாங்குவார்? புள்ள மதரசாவில் ஓதுனா வயசுக்கு வந்த புள்ள அதை இழுத்துக்கிட்டு எங்கே சுற்றுவார்? ரேஷன் கடையரசி எங்கே போவார்? ஸ்கூல் எங்கே கொண்டு சேவை யோசிக்கல நீ? உனக்கு வர காலம் கவலைப்படாது. உன்னை பெரட்டி உருட்டி எடுப்பான். அல்லாஹ் முன்தகை பழி வாங்குவேன்னு ஒரு பேர் வச்சுக்கிறான். 99 பேர்ல இறக்கப்படுங்க. அல்லாஹ் உங்கள் மீது இறக்கப்படுவான். ரசூலுல்லாஹ் சொன்னான். திடீர்னு வேற விட்டுடுங்க. என்ன அவ்வளோ பேர் தப்பு செஞ்சுட்டாரா? எடுங்க. நல்லா இருக்கிற ஆளை சொல்லிட்டு நீ வெளியில் துரத்துங்க. அவர் கேவலப்படுத்தினா மாதிரி இல்லை, அவரை ஜலீலாக்க நாங்கள் இல்லை. டெல்லியிலே எல்லாரும் தொழுதாங்க மஸ்ஜிதில். ஒரு கிழிஞ்ச வேட்டி கிழிஞ்ச சட்டை போட அவரும் வந்து அங்கே தொழுதார். அவர் பேர் என்னப்பா? அலாவுதீன் சாபி ரஹ்மத்துல்லாஹி. அவங்க காலம் 800 வருஷத்துக்கு முந்தி அவங்க பழைய கைலி பழைய ஜிப்பா போட்டு தொழுதாங்க. பள்ளியில் இருந்த அத்தனை பேர் அவங்களை இழுத்துக்கொண்டு வெளியே விட்டான். தும்கு ஆய மஸ்ஜித்மே, நீ எதுக்கு வந்த பள்ளி வாசல்? நீ கிழிஞ்ச சட்டை கீழாம வாசல் நின்று இருந்தான். எல்லாரும் சஜா செய்யறான் பள்ளி வாசல்ல. மஸ்ஜித் அப்பா சொன்னாங்க, தூ ஏக் சஜா கரோ. மஸ்ஜித் அப்படியே எழுந்து முடிச்சு எல்லாம் சைடா போட்டான். என்ன பவர்? வேட்டி சட்டையில் பார்க்குறாங்க பவர். நீ எட போடுற பார்த்தீங்களா? நீ ஒரு சஜா செய்ய மஸ்ஜித சஜா எல்லாம் சஜா செய்து குரான் செஞ்ச உடனே அப்படியே போயிட்டான். அதனால லேசா நினச்சிக்காது.
சிலருடைய சொல் அல்லாவுடைய அரசல் போய் உழுந்துடும், மாற்றிக்காது, இறக்கப்படும். உதவி செய்யுங்க. தப்பு செஞ்சாரா அவரை வேலையை விட்டு எடுத்துருங்க, வானான்னு சொல்ல. நல்லா இருக்கும்போது அவருக்கு அது மாதிரி கொடுத்து மனம் முறிஞ்சு அவர் எங்கேயோ போய் முடிச்சாரா வாசல் தேர்வார். இதில் அப்படி அழகழிக்கிறீங்களா? அது அல்லாவுக்கு பிடிக்காது. வச்சுக்க இந்த சம்பவத்தை அல்லாவின் சாபிரம் சொல்லாலேஹி 800 வருஷத்துக்கு முன்பு டெல்லியில் பழைய பழைய ஜுமா போட்டு தொழுவு போகும்போது அங்கே உள்ள பணக்காரனா சேர்ந்த முஸ்லீம்கள் அவர் கூட வெளியில் விட்டான். பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவெல்லாம் சஜிதாவில் இருக்கிறான். பள்ளியே நீ ஒரு சஜா செய்யணும் செய்து குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வானம் சஜா செய்கிறது. நோட் பண்ணிக்க, கடல் சஜா செய்கிறது, மலை சஜா செய்கிறது, மஸ்ஜித் சஜா செய்கிறது, பூமி சஜா செய்கிறது, மர செடி கொடிகள் சஜா, எல்லாமே எனக்கு சஜா செய்து குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அதில் கெட்டிக்காரமா இருந்த அந்த மகான் பள்ளியை பார்த்துட்டு நீ ஒரு சஜா செஞ்சது எல்லாம் அங்கேயே அடக்கம். சிலரோட சொல்லுக்கு அந்த பவர் வச்சிருக்கிறான். அதனால கருணை காட்டு. நிர்வாகத்தில் உள்ளவங்க நீங்கள்லாம் கருணை காட்டு. ஏதோ நம்ம மஸ்ஜிதுக்கு வந்திருக்காங்க, தொழு வைக்கிறாங்க, அவங்களுக்கு கிருபை செய்யுங்க. திடீர்னு இந்த நேரமாக வந்து அவர் எடுக்குது, அந்த நிர்வாகம் வந்து இவர் எடுக்குது, எல்லாம் இருந்தாங்க. அவர்களை கவனிச்சு பாருங்க. எங்கே போவார், எந்த வீட்டில் போய் வீடு தேடுவாருங்க? ஒரு மனுஷன் ஆதிமானவர் என்னெல்லாம் போய் வீட்டில் தங்க முடியுமா? அவர் 3 மாதம் ஆனாலும் வீடு கிடைக்க மாட்டேங்குது. குறிப்பாக முஸ்லீம்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. திடீர்னு அவர் நீக்கிறோம் எப்படி அது? அதுக்கு தான் இந்த சம்பவம் சொல்கிறேன். அல்லாஹ் சாபிரம் சொன்னாரு. அதனால் அல்லாஹ்ட்ட பயப்படுங்க, எல்லாருமே கருணை காட்டுங்க, இறக்கப்படுங்க. அல்லாஹ் தாலா உங்கள் மீது இறக்கப்பட அல்ல தயாராக இருக்கிறான். அந்த மாதிரி உள்ள அமைப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றவர்கள் மீது பரிவு காட்டுங்க, இறக்கப்படுங்க. உங்கள் மீது அல்லாஹ் இறக்கப்படுவோம் மறுமையிலே. நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு நீங்கள் அவசரப்பட்டு யாரையும் நீங்கள் ஏசிடாதீங்க, பேசிடாதீங்க. கனிவான சொல்லுங்க, நல்ல வார்த்தை பேசுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் அவங்களுக்கும் ரமசியை காத்து கொண்டிருக்கிறான். அதில் இந்த புனிதமான மாதம் ரமலான மாதம் 1/70 என்று அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க. எவ்வளோ பெரியமா? ஒரு பேரிச்சம்பழ நோம்பாளிக்கு கொடுத்தா உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கலாம், ஹதீஸு. ஒரு சின்ன கோப்பை தண்ணி கொடுத்தா நோம்பாளிக்கு உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கலாம், ஹதீஸு. பார்த்துக்கலாம். ஒரே ஒரு பேரிச்சம்பழம். அதான் நீங்கள் மஸ்ஜிதில் வர்றீங்க, எல்லாரும் பேரிச்சம்பழம் நோம்பாளிக்கு கொடுக்குறீங்க. அந்த ஹதீஸ் படி எல்லாரும் பாவம் ஒரு பேரிச்சம்பழத்துக்கு மன்னிச்சிடலாம். எப்படியாப்பட்ட கருணையாக இருந்தால் ஒரு பேர். ஏன்னா எல்லாரும் கோடீஸ்வரன் இல்லை. துபாயில் அப்படியே போட்டு கேம்ப் போட்டு அந்த இஃப்தாரில் பெரிய பிரியாணி ஷேகுமாருக்கு செய்கிறாங்க. எல்லா வேலைக்காரங்க, எல்லா நாட்டுக்காரரும் ஒன்றா கூடி 10,000-20,000 பேர் அந்த சாப்பாடுறாங்க. உடனே அதை கிளீன் பண்ணிடுறாங்க. அவங்க பிரியாணி போடுறாங்க, உயர்ந்த அரிசியில் போட்டு கொடுக்குறாங்க. நான் சாப்பிட்டது இல்லை, அங்கே உள்ள மக்கள் சொன்னாங்க. ஏன்னா இந்த மாதம் கொள்ளடிக்கிற மாதம் இல்லை, நன்மையே கொள்ளடிக்கிற மாதம். அந்த ஷேர் கொடுக்குறாங்க. ஐஸ் தண்ணி பாட்டிலாக கொண்டு வந்து அங்கே உள்ள 10,000-20,000 பேர் ஐஸ். அந்த பிரியாணி சாப்பிட்டு நான் ஐஸ் தண்ணி குடித்தா அவங்க மனசு எவ்வளோ குளிர்ந்து போயிடும். குளிர்ந்து எவ்வளோ துவா செய்யும். துவான்னா என்னங்க? மனம் குளிர்ந்து சொல்றது. அல்லாஹ் இவருக்கு கருணை காட்டு, உடனே காட்டுறார். நீங்க கேட்கறது அல்லாஹ் கொடுக்க தயாரா இருக்கிறான். சதக்கா ரத்துல் பலாவல் கலா, தர்மம் தானம் கலா கதிரே மாத்திரம் நம்ம ஸல்லல்லாஹு சொல்லுவோம். கலானா தெரிஞ்சா உங்களுக்கு, கதிர்னா தெரிஞ்சா உங்களுக்கு, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாது. கலா கதிர் ரெண்டு சொன்னாங்க சொல்லாச்சு. கதிர் என்ன, கலா என்ன?
மேலேருந்து 8வது மாடியிலேருந்து ஒரு பெரிய கல் விழுவுது. நிற்கிறான் கீழே மனுஷன், இப்படி விழுது, கல் திறக்குது. எல்லாம் திரும்பி பார்க்கலாம், யாரும் தள்ளியும் இல்லை. ஒரு கல் அப்படியே செழிப்பாக வந்துச்சு. மண்டையில் விழுந்தா இவன் தெரிஞ்சு போயிடும். இது கலா. எங்கோ போற ஆபத்து உங்ககிட்ட ஒரு சேர்றது பேர் கதர். மாம்பழத்தில் காரை ஓட்டி டீநகரில் போறாரு, குறுக்க விட்ட வந்துட்டாண்டு லெப்ட்ல அடிக்கிறான் அந்த கார் டிரைவர். பிளாட்பார்ட்ல தூங்குறான்னு ஏற்றிட்டான். சேஃப்டியா தூங்குறாங்க பிளாட்பார்த்தில், பாதுகாப்பா. இவனை காப்பாற்ற சைக்கிள்ல மோதிர திருப்பணம் மேலே ஏறிச்சு. பத்திரமா இருந்தவங்க போயிட்டாங்க. கதிர், உனக்கு 2 வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. கல்லானா தெரியுமா? பேசுற பேச்சு பாரு, வாய்க்கிலேயே பேசுற. கதர்னா தெரியுமா உனக்கு? முகத்தர்ல வந்தது கலா. கதர் அஸ்ஸதகத்துல் பலா வல் கலா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தர்மம் செய்யுங்கள், கலா கதரையே மாற்றிடும். நேற்று கூட உங்களுக்கு சொன்னேன், ஒரு சஹாபி வியாபாரத்துக்கு போறாரு, நபிட்ட வந்து துவா கேட்டார். சிறப்பா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவர் போற இடத்துல இவருக்கு மௌத்து இருக்குன்னு சொன்னார். மற்ற சஹாபாக்கிட்ட சொன்னார். போனார், வியாபாரம் செஞ்சார். அந்த ஊர்ல 3 கொம்புர்கள் ரொம்ப நாளா கட்டி கொடுக்க முடியாம வீட்டில் கடந்து வாங்குறான். வசதி இல்லை. இவருக்கு கிடைச்ச காசெல்லாம் அந்த பெண்களுடைய தகப்பனாட்டு போய் இதை வச்சுக்கிட்டு உங்க பிள்ளைய கட்டி வந்துட்டாங்க. வந்து இவர் உயிரோடு இருந்தான். ஹயாத்தா வந்தோம், நம்பி பார்க்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். யார் சொல்ல? அல்லாஹ் அவங்க சலாம் சொல்லலாம். நீங்க சொன்னபடி இவர் போற இடத்துல இவர் மௌத். ஆனால் காசை அப்படியே கொடுத்து 3 கொம்பரை கட்டி கொடுப்பதற்காக அவங்க தந்தைகிட்ட கொடுத்தார். தந்து அவனை கையை தூக்குனாங்க. யாரெல்லாம் ஆபாதாவை பாத்தியா? அதான் மனம் கொண்ட துவா. தர்மம் செய்யுங்கள், நல்லா செய்வான். வாக்குத்தாவானா அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.